உங்களால் கடவுளாக முடியுமா? கடவுளாகிறதுக்கு நீங்க பிரேக் பண்ண வேண்டிய அந்த ரூல், அந்த லா என்ன? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். அந்த 2 ஆக்டிவிட்டியில ஏதாச்சும் ஒன்றை நீங்க செஞ்சுட்டா கூட அந்த ரூலை, அந்த லாவை பிரேக் பண்ணிட்டு தான் அர்த்தம். முதல் ஆக்டிவிட்டி, இப்போ இந்த ரூம்ல ஒரு ஃபேன் இருக்குது. நீங்க இந்த ஃபேனை சுத்த வைக்கணும். வேகமெல்லாம் இல்லை, கொஞ்சம் மெதுவாக சுத்த வச்சா கூட ஓகே தான். ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன், இதை சுற்றுறதுக்கு எந்த விதமான இன்புட் எனர்ஜியையுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சுவிட்ச் போட்டால் இந்த ஃபேன் ஓடும், ஆனால் நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணிடுவீங்க. இல்லை நான் என் கையை வச்சு சுத்த வச்சுக்கிறேன்னு நினச்சா அதுவும் கூடாது. ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜியை நீங்கள் அப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரி காற்றை செஞ்சால் அதுவே சுத்தும்ல அப்படின்னு கேட்டால் அதுவும் கூடாது. ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த விதமான எனர்ஜி சோர்ஸையும் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபேனை நீங்கள் சுத்த வைக்கணும். உங்களால் அது முடியுமா? உங்களால் மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய யாராலையும் எந்த பொருள்னாலையும் அந்த வேலையை பண்ண முடியாது. ஏன்னா இந்த யூனிவர்ஸில் புதுசாக ஒரு எனர்ஜியை யாராலையுமே கிரியேட் பண்ண முடியாது. இந்த யூனிவர்ஸ் ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இதுக்கு அப்புறமும் ஒரே கான்ஸ்டன்ட் எனர்ஜி தான் இருந்துகிட்டே இருக்குது. அந்த எனர்ஜி தான் வேற வேற ஃபார்ம்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை தான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம். சரி, இப்போ 2வது ஆக்டிவிட்டிக்கு வருவோம். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க இந்த மாதிரியான ஒரு சாக் பீஸை உருவாக்கணும். பட் அதை உருவாக்குறதுக்கு இந்த பூமி மட்டும் இல்லை, இந்த என்டையர் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலையுமே பயன்படுத்தாம இந்த சாக் பீஸை வர வைக்கணும். அல்லது இந்த சாக் பீஸை இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல இருந்தும் மறைய வைக்கணும், அல்லது டிஸ்ட்ராய் பண்ணணும். டிஸ்ட்ராய் பண்றதுன்னா இதை உடச்சி தூள் தூளாக்குறது கிடையாது. இதை எந்த விதமான தடையுமே இல்லாமல் இந்த யூனிவர்ஸ்ல இருந்து மறைய வைக்கணும். அதாவது இது மறையறதுனால எந்த விதமான எஃபெக்ட்டுமே இந்த யூனிவர்ஸுக்கு வரக்கூடாது. அப்படி பண்ண முடியுமா? கண்டிப்பா முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய யாராலையுமே பண்ண முடியாது. இந்த யூனிவர்ஸ் ஏன்னா ஒரு மாச, இது என்ன, ஒரு மேட்டர், ஒரு மேட்டரை கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. வேணா ஒரு மாச இன்னொரு மாசா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அது அட்வான்ஸ்டா சொல்ல போய் இந்த மாசம் நம்ம வந்து உடைச்சி எனர்ஜியா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாமே தவிர இந்த மாசம் நம்மளால என்ன பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அப்போ பேசிக்கா இந்த 2 பிரின்சிபல், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், இந்த 2 பிரின்சிபலுமே பார்க்கறதுக்கு தான் தனித்தனியா தெரியும். ஏன்னா 1900 வரைக்குமே இது ரெண்டையுமே தனித்தனியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனர்ஜிங்கிறது வேற, மாஸ் அப்படிங்கிறது வேறன்னு சொல்லிட்டு. பட் 1900ல அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் வந்ததுக்கு அப்புறம் மாஸும் எனர்ஜியையும் அவர் ஒன்றுன்னு சொல்லிட்டு E = mc² ஃபார்முலால ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு மாஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது பாசிபிள் அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அல்லது எனர்ஜி ரெண்டுல ஏதோ ஒன்று, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ரூலை நான் சொல்ற மாதிரி பிரேக் பண்ணிட்டா அவங்க நம்ம என்ன சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். இந்த யூனிவர்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப வேலிடான பிரின்சிபல். இந்த யூனிவர்ஸ் உண்டான நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே இந்த யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஒரு குறிப்பிட்ட விதியை வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ரூலை மாறாம பின்பற்றிட்டே வருது. அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது இந்த யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன எனர்ஜி இருந்துச்சோ அந்த எனர்ஜி தான் இப்ப வரைக்குமே வேற வேற ஃபார்ம்லையும் வேற வேற மாசாவும் வந்து பார்த்தோம்னா மாறி இருக்கே தவிர புதுசா எங்கேயுமே எனர்ஜி கிரியேட்டும் ஆகல, டிஸ்ட்ராயும் ஆகல. அப்போ இந்த ரூல் எப்போ வைலேட் ஆகும்?